ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த சாட்சி ஆண்டவரை கொடுக்கறதுக்காக நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பேர் அந்தோணிசாமி. என்னுடைய சாட்சியை கொடுப்பதற்காக இந்த நாளில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். சாட்சி சொல்லுறதுக்கு முன்னாடி அடியனுக்கு இந்த பாடல்கள் ஒரு டேலண்டெலாம் அதோட தகுதி உண்டு. நான் பாடலை ஒரு 4 அடி பாடி என்னுடைய சாட்சியை உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரமகுயவனே, உன் கரங்களினாலே, பரமகுயவனே, உன் கரங்களினாலே என்னையும் கொடுத்து விட்டேனே. உன் சித்தம் போல என்னை நடத்துமே, உன் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சொந்த ஊர் சீர்காழி தாலுக்கா மாதான என்ற ஒரு சிறிய கிராமம், மயிலாடுதுறை மாவட்டம். அங்கே நான் என்னுடைய தாய் தகப்பன் நாங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருந்து குடும்பத்திலிருந்து நான் 9வது பிள்ளையாக பிறக்கப்பட்டேன். என்னுடைய தகப்பன் பேர் சந்தியாக, என்னுடைய தாய் பேர் அன்னம்மாள், என்னுடைய பெரிய அண்ணன் பேர் செபஸ்டின், அதுக்கு ஒரு அண்ணன் அடுத்தது அருமநாதன், அதுக்கு பிறகு ஜெவமாலை மேரி என்ற ஒரு அக்கா, அதுக்கு பிறகு ரோனிக்க மேரி என்ற ஒரு அக்கா, அதற்கு பிறகு அமலோர் மேரி என்ற ஒரு அக்கா, அதற்கு பிறகு சம்மனஸ் மேரி என்ற ஒரு அக்கா, அதற்கு பிறகு நான் கடைசி பிள்ளையாக எங்கள் அம்மாவுக்கு நான் பிறக்கப்பட்டேன். அப்போது எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை விட்டு அவர் அடிக்கடி அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். எங்கள் அம்மா வேலை செய்து, அவங்க கூலி வேலை செய்து எங்களை எல்லாம் காவந்து பண்ணி படிக்க வச்சாங்க. அப்படி படிக்க வைக்கிறவுடைய காலத்தில் அவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் படித்து எல்லாருமே நல்ல வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்தாங்க. பிறகு நான் சிறியவனாக இருந்தேன். அப்போது என்னை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. நான் 5வது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில், சின்ன பள்ளிக்கூடம், அங்கே சாப்பாடு வீட்டில் இருக்காது. அதனால் அங்கே மத்தியானத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ நான் படித்து கொண்டு இருந்தேன். அங்கே ஒரு 5வது வரைக்கும் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து வேறு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 6லேருந்து 8வது வரைக்கும் படிக்க அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை கொண்டு சேர்த்தாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே போய் சேர்க்கும்போது எனக்கு சரியானபடி ஒரு புஸ்தகம் வாங்கவோ ஒரு நோட்டு வாங்கவோ என்னிட்ட காசு இருக்காது. வீட்லேயும் அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன செய்வேன், அரை நேரம் வேலைக்கு போவேன், அரை நேரம் பள்ளிக்கூடம் போவேன். இந்த சிஸ்டத்தை அன்றைக்கு நாளில் இருந்த முதலமைச்சர் காமராஜ் இந்த திட்டத்தில் அரை நேரம், ராஜாஜி இந்த முதலமைச்சராக இருக்கும்போது அரை நேரம் வேலை செய்யணும், அரை நேரம் அவங்க குலத்தொழிலை செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் நான் அரை நேரம் வேலைக்கு போய் அதில் வர்ற காசை வாங்கி நான் நோட்டு புஸ்தகம் இதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன். சரியானபடி வாங்க முடியாது. அதில் கொஞ்சம் இருக்கிற காசை எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். இப்படியாக அந்த 8வது வரைக்கும் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு அந்த 8வதுல இருந்து என்னை யாரும் கவனிக்கிறதுக்கு சரியானபடி ஆள் கிடையாது. அதனால் நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எங்கள் அம்மா என்ன செய்தாங்க, என்னை கொண்டு போய் ஒரு தொழில் கற்றுக்கிறதுக்காக தஞ்சாவூரில்
1962 இதுக்கு பிறகு இவ்வளோ நாள் போய்விட்டது. 1962வது வருஷத்தில் தஞ்சாவூரில் கொண்டு என்னை படிக்க வச்சாங்க. அங்கே எப்படி படிக்கிறதுன்னா, பகல் பூரா வேலை செய்யணும், இரவில் படிக்கணும். அங்கே கொண்டு போய் என்னை படிக்க சேர்த்தாங்க. நான் 5 வருஷம் அங்கே படித்தேன். நான் படிக்கும்போது நான் படிச்சுக்கிட்டது என்னன்னு கேட்டால், இரவு நேர பள்ளிக்கூடம். பகலில் இந்த கார்பென்ட்ரி வேலை, ஆசாரி வேலை, தச்ச வேலையை நான் அங்கே கற்றுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த வேலையை நான் செய்துக்கிட்டு இரவு நேரத்தில் படிச்சுக்கிட்டு என்னுடைய நாடை போய்கிட்டு இருந்தேன். பிறகு அங்கே இருந்து 5 வருஷம் அங்கே தஞ்சாவூரில் இருந்து நான் படிக்கவும் வேலை கற்றுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு அந்த படிப்பை முடித்துட்டு அந்த வேலை கற்று முடிஞ்ச பிறகு என்னுடைய சொந்த ஊருக்கு நான் வந்தேன். சொந்த ஊருக்கு வரும்போது அப்போது வருமானத்துக்கு ஒன்றும் வழி கிடையாது. அப்போது அந்த ஊரில் இந்த ட்ராமா சொல்லி கொடுப்பாங்க, நாடகம். அந்த நாடகத்தில் சேர்ந்து அங்கே எதோ போனால் நமக்கு காசு கிடைக்குமேன்னு சொல்லி அதில் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செலவு பண்ணினேன். அந்த நாடகத்தில் எல்லா காரியத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். பிறகு அதில் கொஞ்சம் காசு சம்பாதிச்சு என்னுடைய வாழ்நாளை என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் சரி பண்ணிட்டேன். நான் சம்பாதிக்கலைன்னு சொல்லி எல்லோரும் என்னை வெறுத்துட்டாங்க. அப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்கவும் மாட்டாங்க. எங்கள் அம்மா தெரியாமல் மறைச்சி என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை நான் சாப்பிட்ருக்கும்போது அழுதுகிட்டே அந்த சாப்பாடை சாப்பிடுவேன். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் எப்படி ஆகும்னு சொல்லி நான் அப்போல்லாம் எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, சாமியை பற்றி தெரியாது. ஆனால் இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். பிறகு அதுலேயும் வாழ்ந்த ஒரு சரியானபடி ஒரு நிம்மதி இல்லை. அப்புறம் அந்த ஊர்லேயே சாராயம் காய்ச்சி அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் அவங்க ஏதாவது நமக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே போனேன். அவங்க என்ன செய்தாங்க, இந்த சாராயத்தை கொண்டு போய் 6 மைலுக்கு அந்தாண்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து அந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு நாளைக்கு எனக்கு 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த 2 ரூபாயில் சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் எங்கள் அண்ணன் வேலையில் நல்ல கவர்மெண்ட்டு வேலையில் செய்கிறாருன்னு சொல்லி மயிலாடுதுறைக்கு மாயாவரத்துக்கு நான் போனேன். அங்கே போய் இருந்தவுடனே அவரும் என்ன செஞ்சார், எனக்கு சாப்பாடு போடல, காசு கொடுத்தா தாண்டா உனக்கு சாப்பாடு, எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வரணும்னு சொன்னார். அப்போது இந்த ஆசாரி வேலையை நான் அங்கே செய்து ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அந்த காசை 5 மைல் தூரம் நடந்து போய் வேலை செஞ்சு அந்த காசை கொண்டாந்து 2000 ரூபாயும் அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பேன். 2 ரூபா 50 பைசா. அந்த காசை கொடுத்தா அவங்க எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் செய்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன செய்தார், அங்கே செய்யும்போது அதை விழுப்புரத்தில் ஸ்கூலில் இந்த தச்சு வேலை சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது பேப்பரில் பார்த்த உடனே அந்த இடத்துக்கு போனேன். அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு போய் கடலூர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணினேன். எனக்கு அங்கேருந்து வேலை கிடச்சிது. அப்போது அங்கே போகும்போது இன்டர்வியூக்கு ஒரு ஆள் தான் அங்கே தேவை. ஆனால் 22 பேர் அங்கே வந்தாங்க. என் கூட 22 பேர் வரும்போது 22 பேருக்கு டெஸ்ட்டு நடந்தது. அந்த டெஸ்ட்டில் எல்லோரும் சொன்னாங்க, இதில் யார் பாஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு லெட்ரு வரும், அப்போ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாளில் ஃபோன்லாம் கிடையாது, லெட்ரு தான், அதில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போது உடனே நான் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஆசாரி வேலையை செஞ்சுட்டு அந்த காசை கொண்டாந்து ஹோட்டலில் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் தங்கும்போது அப்போ இந்த சினிமாவெல்லாம் நிறைய நான் எம்ஜிஆர் படம் அதிகமாக பார்ப்பேன். இந்த எம்ஜிஆர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவரெலாம் தெரியாது எனக்கு. அப்போ இது வரைக்குள்ளே எனக்கு வயசு 22 வயசு ஆகிடுச்சி. அதுக்கு பிறகு நான் அந்த சினிமா பாணியில் கொஞ்சம் நிறையா போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த நாடகங்கள்லாம் எனக்கு நான் நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் திறமை இருந்தது. அடுத்தது பாடலெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு எங்கெங்கே கல்யாணம் வச்சாலும் அங்கே பாடல்கள் கூப்பிடுவாங்க. அங்கே போய் பாட்டு பாடுவேன், அவங்க காசு கொடுப்பாங்க. அதை வச்சு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே இந்த வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூலேருந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டுக்கு அந்த லெட்ரு வந்தது. அதை எடுத்துகிட்டு நேராக போனேன். கவர்மெண்ட்டில் எனக்கு அந்த வேலை கிடைக்கிது. ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் வேலை இருக்கும்போது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. அப்போது அந்த வேலை கிடைக்கும்போது நான் 3 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் இந்த சின்ன வயசில் இருந்து எனக்கு ஒரு ஆதிக்கம் என்னன்னா, எங்கெங்கே விக்கிரங்களை பார்க்குறனோ, எங்கெங்கே சிலைகளை பார்க்குறனோ அந்த இடத்துலேருந்து அந்த சிலையை கிட்ட போய்
கையில் இருக்கிற அந்த சூலத்தை பிடிக்கி போட்டுட்டு அந்த சிலையை கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுவேன். இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து நான் செய்த வேலை. ஆனால் அப்படிலாம் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். அப்போவே எனக்கு இந்த விக்கிரனெல்லாம் பிடிக்காது. அதுலேருந்து நான் என்ன உணர்ந்து கொண்டேன்னா, ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. பிறகு இந்த 3 வருஷம் அங்கே வேலை செஞ்ச 2 இன்க்ரிமெண்ட்டு வாங்கினேன். அதுக்கு பிறகு அந்த வேலை எனக்கு தெரியாமையே அந்த வேலையை என்னை விட்டு எடுத்துட்டாங்க. அதை நான் உணர்ந்தேன். சரி பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல, கையில் தொழில் இருக்குது, அது செய்து நம்ம காந்து பண்ணிக்கலான்னு ஒரு திறமையாக இருந்தேன். அதுக்கு பிறகு திருமணத்தை ஏற்பாடு பண்ணினேன். இந்த திருமணத்துக்கு யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நான் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ என்னுடைய சொந்தக்காரர், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டேன். எல்லோரும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, என்னப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்? ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சமையல் பண்ணிக்க ஆள் வேணும், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சி போச்சு, அதனால் நானும் இதுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ நம்மகிட்ட சொந்த பெண்ணெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த பெண்ணில் உனக்கு முடிச்சிட்றோன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தங்கியிருக்கும்போது தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அப்போ தங்கியிருக்கும்போது என்னிட்ட உதவிக்கு ஒரு தம்பியை வேலைக்கு வச்சுருந்தேன். அவங்க காலையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவான், சாமான் வாங்கிட்டு வருவான், சமையல் பண்ணுவான். சரி, இப்படி ஒரு ஆள் தம்பி நமக்கு தேவைன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். அப்படி வச்சுருக்கும்போது அந்த தம்பி அவங்க குடும்பத்தில் 16 பிள்ளைங்க. அந்த 16 பிள்ளைங்களில் முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை. இந்த தம்பியை நான் வேலைக்கு வச்சுருந்ததுனால அந்த கிராமத்தில் என் மேலே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி, அந்த குடும்பத்தில் இந்த தம்பி இங்கே வேலை செய்கிறான், அந்த குடும்பத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இங்கே இருக்கிறதுனால அந்த பிள்ளைய நீ நேசிக்கிற அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். இல்லை, அப்படிலாம் கிடையாது, இந்த பையனை ஒண்டி தான் என்கிட்ட வேலை செய்கிறான், அவங்க குடும்பம் கஷ்டமாக இருக்குது, அதனால் இவனுக்காக நான் சேர்ந்து அரிசி போட்டு நாங்கள் சமையல் பண்ணி நாங்களும் சாப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு இவங்ககிட்ட கொடுத்து அனுப்புவோம், அவங்களும் அந்த குடும்பத்தில் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய வருமானம் அவங்க அப்பாவுக்கு மாதம் 150 ரூபா தான் சம்பளம். ஆனால் நான் அப்போவே 350 ரூபா சம்பளம் வாங்குகிறேன் மாதம். அவருக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா தான். நான் ஒரு நாளைக்கு 350 ரூபா மேனி நான் கவர்மெண்ட்டில் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அப்படி செஞ்சிட்ருக்கும்போது அந்த குடும்பத்து மேலே ஒரு பாசத்தில் நான் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளையும் நான் அந்த வயசுலேயே நான் செய்தேன். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன செய்தேன், நான் எல்லாம் அந்த சரிக்கு போது அந்த பிள்ளைய அந்த கெட்ட பேர் சொல்லிட்டாங்க. கெட்ட பேர் சொன்ன பிறகு அந்த பிள்ளையை யார் நாளைக்கு கட்டுவாங்கன்னு சொல்லி அந்த மன இறக்கத்தில் நான் பேசாதே இருந்தேன். அப்போ இதனால் அவங்களுக்கும் என்னால் வேதனை உண்டாச்சு. அப்போ நான் கூப்பிட்டு அந்த பெண்ணோட அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இந்த பையனோட அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் இருக்கிறேன், நான் திருமணம் செய்ய போகிறேன், உங்கள் குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு நடத்தல் இருக்குது, அதனால் உங்கள் பிள்ளை என்னால் நீங்கள் கெட்ட பேர் வாங்கினதுனால அந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் யாருமே ஒத்துக்கலை, அவங்க பெரியவங்களாம் ஒத்துக்கலை. ஆனால் அந்த பெண்ணோட அம்மா மட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பிரியப்பட்டாங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் பிரச்சனை உண்டாகி அந்த பெண்ணை எனக்கு கொடுக்க அவங்க சம்மதம் பண்ணாங்க. பிறகு அந்த பெண்ணை எல்லாருக்கும் முன்னாடி நான் என்ன செய்தேன், ஒரு நிச்சயதார்த்தத்தை போட்டு அந்த பிள்ளைய நான் என்ன செய்தேன், கல்யாணம் பண்ணேன். அப்போ அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு. அந்த வேலை என்னை விட்டு போன பிறகு நான் வெளியே வேலை செஞ்சு குடும்பத்தை காது பண்ணேன். அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பிறகு நான் அந்த ஊரை விட்டு, விழுப்புரன்ற ஊரை விட்டு பாண்டிச்சேரிக்கு நான் வந்தேன். என் மனைவி பேர் ஜோசப் ராணி, அவங்களும் ரோமன் கத்தோலிக்கு தான். இந்த குழந்தை இறந்த பிறகு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை, அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த குழந்தை இறந்துருச்சுன்னா அது அம்மை கண்டு இறந்துருச்சு, அம்மை கண்டுது. அது ஏன் அம்மை கண்டுதுன்னா, நான் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு மொட்டை போட்டுட்டு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த பிறகு 3ஆம் நாள் அந்த பிள்ளைக்கு அம்மை கண்டுது. அம்மை கண்ட பிறகு எனக்கு ஒன்றும் தெரியல. பிறகு அந்த அம்மை கண்ட பிறகு நான் எந்த ஆஸ்பத்திரிக்கோ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ உடனே திடீர்னு ஒரு பொங்கல் டைமு, அந்த பொங்கல் டயத்தில் அந்த பிள்ளை இறந்துருச்சு. ஆனால் இறந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அன்றைக்கி வெளியே வேலைக்கு போயிருந்தேன். உடனே பார்க்கும்போது வழியில் கேள்விப்பட்டேன், உங்கள் பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னாங்க. மனசு வேதனைப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு அந்த ஊர்லேயே எங்கள் அண்ணன் இருந்துக்கிட்டு தான் இருந்தார். கல்யாணத்துக்கெல்லாம் வரல.
ஏன்னா அவங்கள மதிக்காமல் இருந்ததுனால அவங்க யாரும் என்கிட்ட வரல. ஆனால் நான் என்ன செய்தேன், மனசு கேட்காத எங்கள் அண்ணன்கிட்ட திருப்பி நான் போனால் இந்த மாதிரி குழந்தை இறந்து போச்சு என்ன அப்படின்னேன். சரி, உடனே அங்கே போன உடனே அவர் வீட்டில் இல்லை, எங்கள் அண்ணி தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அவர் வேலைக்கு போயிருக்காரு, வந்தவுடனே நான் சொல்கிறேன்னாங்க. சரின்னு வந்துட்டேன். பிறகு எங்கள் அண்ணா வந்தார், வேலைக்கு போயிட்டு திருவண்ணாமலைக்கு மாற்றிருந்தாங்க. அங்கேருந்து வந்தார். அந்த குழந்தைய கொண்டு அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணிவிட்டு அதிலேருந்து நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகலை. அந்த கல்லறையில் தோட்டத்திலேயே நான் இருந்தேன். அப்போ அங்கே அந்த கல்லறை தோட்டத்துக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய பம்பு செட்டு இருக்கும். அங்கே நிலத்துக்கெல்லாம் தண்ணி இறச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அங்கே போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அங்கே எதிர ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ சாப்பிட்டுட்டு 1 வாரம் வரைக்கும் நான் வீட்டுக்கு போகலை. ஆனால் அங்கேயே தான் இருந்தேன். எல்லோரும் என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் போகிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. அதுக்கு பிறகு என்னுடைய சிநேகிதர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்தார், அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் கூப்பிட்டா அவர் வருவார்னு எங்கள் மாமனார் மாமியார்லாம் அவனை போய் தேடி என் சிநேகிதனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. அவன் அங்கே வந்தான். வந்த பிறகு அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் பாண்டிச்சேரியில் வேலை எடுத்துருக்கிறேன், ஆள் கிடைக்கல, நீ வாடா அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனான். பிறகு நான் போகும்போது மனைவி என்ன செய்தேன், நீ இரு, நான் போய் நான் வந்து வீடு பார்த்துட்டு வந்து உன்னை எடுத்துகிட்டு போகிறேன்னா. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் போகும்போதே கையில் இட்டுட்டு போயிருங்கன்ட்டாங்க. வீடும் கிடையாது, எங்கே போய் தங்கிறது. அவனை கேட்டேன், நீ வாடா, என் வீட்டில் 2-3 நாளைக்கு தங்கிக்கலாம், அதற்கு பிறகு நான் உனக்கு வீடு வாங்கி பார்த்து தரேன் வாடகைக்கு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே போனோம். அப்போது விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் ₹1.10 தான் சார்ஜி. ட்ரெயினில் போனால் 80 பைசா, பஸ்ஸில் போனால் ₹1.10. இதை கொடுத்து நான் போனேன். போன பிறகு இந்த சம்பவம் 1969 நடந்த சம்பவம். பிறகு நாங்கள் பாண்டிச்சேரி போனோம். அங்கே ஒரு 3 நாள் அவன் வீட்டில் இருந்தோம். அப்புறம் நாங்கள் போனதுனால அங்கே பாண்டிச்சேரியில் அவங்க குடும்பத்துக்குள்ளார குழப்பம் வந்தது. நம்மளே கஷ்டப்படுறோம், நீ கொண்டாந்து ஒரு 3 குடும்பத்தை அங்கே வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்க என்னுடைய சிநேகிதருக்கும் அவங்க மனைவிக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. இது உடனே என் காதுக்கு எங்கள் மனைவி சொன்னாங்க, நம்ம அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் வேலைக்கு நான் வரேன்ப்பா, ஆனால் நான் தங்கணும், எனக்கு தனியாக ஒரு இடத்த பார்த்து கொடுப்பா, நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், வாடகை நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவன் எனக்கு தனியாக ஒரு இடம் பார்த்து ₹6 மாதம் ₹6 பேசி ஒரு கூரை வீடு தான் எடுத்து கொடுத்தான். அதில் நான் போய் தங்கணும். தங்கி நான் வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளாக வாங்கி நாங்கள் தனியாக கொடுத்தனம் பண்ணோம். அந்த இடத்துல இருந்தோம். அந்த பாண்டிச்சேரியில் புள்ளத்தோட்டம்னு சொல்கிற இடம். அது இருக்கும்போது அப்புறம் அங்கே போகும்போது எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அதுக்கு பிறகு அந்த மகன் அப்படி இருக்கும்போது வளர்ந்த பிறகு அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து இன்னொரு மகள் பிறந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க மகன் பேர் வந்து அந்துவான் குமார். 2வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அது பேர் மரிய நேசம். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை மரிய புஷ்பன்னு சொல்லி ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து வனத்து மெரின்னு சொல்லி ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து ஒரு பையன், கடைசி பையன் பிறந்தான். ஆனால் அந்த பையன் வயிற்றில் இருக்கும்போதே எல்லோரும் சொன்னாங்க, உனக்கு இத்தனை குழந்தை இருக்கக்கூடாது, கஷ்டம், நீ சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இத்தனை குழந்தைய கலைச்சிருங்கன்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாங்க. நான் என்ன செய்தேன், அதையும் கேட்டு நான் போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் இந்த குழந்தைய அபாலிஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வேண்டாம், இந்த குழந்தை பெருத்து போச்சு, இந்த குழந்தைய இப்போ அபாலிஷ் பண்ணால் பெரிய ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிடும், பரவாயில்ல, இது பிறக்கட்டும், இது பிறந்தவுடனே நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதையும் விட்டேன். பிறகு அந்த பையன் பிறந்தான். கடைசியில் எனக்கு ஒரு சின்ன பையன் பிறந்தான். அவன் பேர் ஆரைக்கராஜி. இப்படி இந்த பிள்ளைகளை வச்சு நான் பாண்டிச்சேரியில் இந்த பிள்ளைகளை பராமரித்து கொண்டு இருந்தேன். அப்படி பராமரித்து கொண்டு இருக்கும்போது அந்த இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரே இடத்துல 17 வருஷம் இருந்ததுனால அப்போது ஒரு சட்டம் வந்தது, யார் அதிகமான வருஷத்தில் இருக்கிறாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாக ஆகிட்டு சொல்லி இந்திரா காந்தி அம்மா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, பாரத பிரதமர். அப்போ அவங்க பயந்துக்கிட்டு எங்களை காலி பண்ணினாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீடு வந்து நாங்கள் வந்து பேங்க்கில் போட்ட போகிறோம், அதை லோன் வாங்கி வீடு கட்டணும், நீங்கள் தயவுசெய்து காலி பண்ணிங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன செய்தேன், ஒரு இடத்த பார்த்து காலி பண்ணிட்டேன். ஆனால் நான் காலி பண்ணி போன இடம் ஒரு பெரிய சர்ச்சு. அப்போ அந்த சர்ச்சு கூரை கொட்டாயாக இருந்தது, சின்ன சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு இங்கே எதிர ஒரு தெருவு இந்திரா காந்தி நகர்னு சொல்லி
ஒரு நகரில் நான் குடியேறி போனேன். அப்போ அங்கே போகும்போது வாடகை வந்து 120 ரூபா வாடகை சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வாடகையில் போய் அங்கேயும் ஒரு கூரை கொட்டாயில் 120 ரூபா கொடுத்து நாங்கள் இருந்தோம். இந்த 5 பிள்ளைகளையும் நான் தான் அங்கே கொண்டு வச்சு அந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். அப்படி சம்பாரித்து காவந்த பண்ண நேரத்தில் நான் இப்படி இருக்கும்போது என்னை வந்து ஒரு கொத்தனார் எனக்கு சிநேகிதனாரார். அவர் என்னை வந்து அழைச்சி கொண்டு, ஏன்பா நீ இப்படி இருக்கிறியே, என் கூட சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உன் கூட சர்ச்சுக்கு வந்துட்டா நான் குடும்பத்துக்கு பொழுதுக்கு அரிசவங்க காசு வேணுமே, நீ என்னை கூப்பிட்றியே அப்படின்னு. இல்லைப்பா நான் தரேன் காசு, நீ வா, அன்றைக்கி உனக்கு என்ன சம்பளமோ நான் கொடுக்குறேன்னாரு. அன்னையுடைய சம்பளம் வந்து 5 ரூபா ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா. சரி, அவர் சொன்னார், நான் தரேன், உனக்கு 10 ரூபாயா தரேன், என் கூட வான்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனார். அவர் பேர் மெஸ்ஸியா தாஸு, கொத்தனார் வேலை செய்கிறவர். என்ன அங்கே அழைச்சிட்டு போனார். எனக்கு அந்த சர்ச்சுனால் என்னன்னே தெரியாது. நான் மாதா கோயிலுக்கு போய் பழக்கம், அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சர்ச்சில் கொண்டு போய் என்னை உட்கார வச்ச உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் போய் முன்னாடி உட்காந்தேன். உட்காந்தும்போது எல்லாரும் அழுகுறாங்க, கை தட்டுறாங்க, அல்லையா அல்லையான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவங்க கத்துறதை பார்த்து நான் வெளியே ஓடியாந்துட்டேன். அவருக்கே தெரியாது. நான் வெளியே வந்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு முடிஞ்ச உடனே ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் பார்க்குறாரு, நான் இல்லை. என்னை கேட்குறாரு, ஏன்ப்பா ஓடியாந்துட்ட தம்பி அப்படின்னாரு. ஐயா என்னங்க ஒரே சத்தம் போடுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அதனால் நான் ஒடியாந்துட்டேன். இல்லைப்பா அது அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், காசு கொடுத்தாரு, 10 ரூபா கொடுத்தாரு. நான் வாங்கிக்கிட்டேன். பிறகு அடுத்த வாரம் வாப்பான்னாரு. சரி நான் வரேன்னு சொன்னேன். இதை வந்து அங்கே இருக்கிற போதகர் என்னை கவனிச்சிருக்காரு. உடனே அவர்கிட்ட அந்த போதகர் வந்து அவருக்கு சொந்தக்காரு, அவருக்கு சகலையாக வேணும். அவர்கிட்ட சொன்னார், அந்த தம்பியை இட்டுட்டு வந்தியே, அந்த தம்பியை இட்டுட்டு வான்னு சொல்லி அந்த போதகர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மறாவது வாரம் என்னை இட்டுட்டு போனார். என்னை இட்டுட்டு போய் ஆராதனையில் உட்கார வச்சார். நான் ஆராதனையில் உட்காந்தேன். பிறகு அந்த போதகர் பேர் வந்து ஆசிர். பாண்டிச்சேரியில் பெரிய ஏஜி சபை, அவர் பேர் ஆசிர். ஆனால் அப்போ கூரை தான் சர்ச்சு, ஒன்றும் பெரிய சர்ச்சு கிடையாது. அங்கே மிஞ்சி போனால் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா ஒரு 20 பேர் தான் வந்தாங்க. அப்போ நாங்கள் போன உடனே அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், அந்த பாஸ்டரு. அவர் சொன்னார், தம்பி நீ என்ன படிச்சிருக்கிறேன்னு கேட்டார். நான் 8வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கிறேன்னு. அது போகிறோம். சரி நீ ஊழியத்துக்கு வரியான்னாரு. எனக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியலிங்க அப்படின்னேன். அப்படியா, இப்போ என்னை போல் நீ உன்னை படிக்க வைக்கிறேன்னு. என்ன சார் ஐயா, எனக்கு 5 பிள்ளைங்க இருக்குது, நான் இப்போ போய் எப்படி படிக்கிறதுன்னு. அதை பற்றி பரவாயில்ல, எதுக்காக நீ அதை தயங்குறேன்னாரு. அந்த பிள்ளைங்களை பராமரிப்பு பண்ணணுமே, யார் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. ஐயா தம்பி அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன்னு ஆசிர் அவர் பேர், அவர் தான் போதகர், அவர் தான் பாஸ்டர். அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் உன் குடும்பத்தை, நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் படிக்கிறேன்னு. அப்போ உன் மனைவியை இட்டுட்டு வா அப்படின்னாரு. என் மனைவியை கொண்டாந்து விட்டேன். என்னம்மா இவரை நான் படிக்க வைக்க போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளைங்களாக இருக்குல்ல ஐயா, எப்படியும் சாப்பாட்டு காரியம்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, அவர் படிக்கணும், அவர்கிட்ட நிறையா விஷயம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் எனக்கு அவர் தேவை, நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு குடும்பத்துக்கு என்னவோ நான் செய்கிறேன்னாரு. அவங்களுக்கு என்னென்னா அது செய்தால் போகிறோம், எனக்கு அதை பற்றி பரவாயில்லன்ட்டாங்க. உடனே என்னை கொண்டு போய் மதுரையில் படிக்க வச்சார். அங்கே அந்த போதகருக்கு படிக்கிற இடம், அங்கே கொண்டு படிக்க வச்சார். படிக்க வச்சு சேர்த்து விட்டு சொன்னார், இவரை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்புங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னவொன்னே அவர் கேட்டாங்க எல்லாருமே. போகும்போது இவர் வண்டி சார்ஜ் பணமெல்லாம் கொடுத்து என்னை கடத்தி கொண்டு விட்டு வந்தார். வரும்போது ட்ரெயின் சார்ஜுக்கு அவங்க கொடுப்பாங்க. இப்படியாக நான் வாழ்ந்து அந்த படிப்பை முடித்தேன். படிப்பை முடித்த பிறகு இவர்கிட்ட வந்தேன். என்னை யார் அனுப்புனாரோ தலைமை போதகர்கிட்டே வந்தேன். அவர் என்னை கொண்டு போய் சர்ச்சில் உள்ள போதகர்கிட்ட என்னை கொண்டு விட்டாங்க. விட்ட பிறகு ஒருத்தர் போதகர் என்னை வச்சுருந்து பார்த்துட்டு, ஐயோ இவர் வந்து நான் அவர் போதனை பண்ணுறதெல்லாம் நான் பார்ப்பேன், அவர் தப்பாக போதனை பண்ணுவார், நான் என்ன முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன், ஐயா தப்பாக நீங்கள் போதனை பண்ணீங்க, இந்த அதிகாரம்லாம் தப்பாக சொல்கிறீங்களா ஐயா, இந்த அதிகாரத்தில் இப்படி தான் ஐயா இருக்குன்னு நான் விளக்கம் சொல்லுவேன். அப்புறம் அவர் இதை கேட்ட உடனே, ஆமாம் அது 4 பேருக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், அவருக்கு அசிங்கமாக ஆகிடுமே, தப்பாக நினைப்பாங்களே சொல்லி தனிமையாக கூப்பிட்டு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அங்கே இந்த பாடலாம் நான் நிறைய சினிமாவில் நிறையா பாடினது, இந்த பாடல் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அபியாசமாக இருந்தது. அப்போது அந்த பாடல் புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பாடல் இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற பாடல் அத்தனையும் நான் பாட ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. பிரசங்கம் செய்யவோ
பாடல் பாடவும் ஆண்டவர் எனக்கு அந்த தாளந்தை கொடுத்தாரு. அப்போது உடனே அவர் என்ன செஞ்சார், நான் இப்படி தவறை உணர்த்தி காட்டுற காரணத்தினால என்னை அங்கே வச்சிக்க முடியல, என்னை கொண்டாந்து பழைய இடத்துல என்னை விட்டுட்டார் எங்கள் தலைமை போதர்கிட்ட. அப்புறம் அவர் இன்னொரு இடத்துல என்னை அனுப்பினார். அவர் அனுப்புனது எங்கன்னா திண்டிவனத்தில் அங்கே அனுப்பினார், இது கிளை சபையில். அங்கே கொண்டு வச்சிரும்போது அங்கே என் பேர் கொண்டவர் அங்கே ஒருத்தர் அந்தோணிசாமின்னு போதகர். அங்கே கொண்டு விட்டோடனே அவர்கிட்ட இருந்தவுடனே அங்கே போய் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போது அவர் என்ன செஞ்சிட்டார், இந்த பாடல் பாடும்போது தப்பாக பாடுவார். நான் சொன்னேன், ஐயா இந்த பாடல் இப்படி இல்லை இப்படி தான் சொல்லி நான் சொன்னேன். அவர் அது மனசுக்கு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு, இப்போ இவர் என்ன நமக்கு இப்படி சொல்கிற எல்லாத்தையும் சொல்கிறாருன்னு சொல்லி பாடும்போது அங்கே இருக்கிற விசுவாசிகள், ஐயா பாடலெல்லாம் ஒர்ஷிப்லாம் இவர் செய்யட்டும், நீங்கள் செய்து கொடுங்கன்னு வித்தியாசம் பண்ணி ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், உடனே அவர் என்ன பண்ணார், என்னை திருப்பி அவர் மாதிரி கொண்டாந்து இவர்கிட்டே விட்டுட்டார். ஐயா இவரை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் அப்படின்னு. ஏன்னாரு, அவர் எது தப்பு பண்ணார், அதெல்லாம் தப்புலாம் பண்ணலையா, என்னை விட அவர் மிஸ்ரமாக நல்லா பாடுறாரு, என்னை விட பிரசங்கத்தில் நல்லா செய்கிறாரு, ஜனங்க எல்லாம் இவரை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு என் தலைமை போதர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் யாருக்கிட்டையும் இன்னமும் போக மாட்டேன், நான் தனியாக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சரி அப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் பொறுத்து இருந்தேன். பிறகு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தேன். அவர் எனக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. நானாகவே என்ன பண்ணிட்டேன், இதுக்கு பிறகு அவர் கேட்கக்கூடாது, அவரை ஏன் நம்ம சும்மா தொந்தரவு பண்ணணும், நமக்கு தான் ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்ட்டு நானாகவே கிளம்பி என்ன செய்தேன், மேல் மலையனூன்னு ஒரு ஊர் இருக்குது செஞ்சிக்கும் பக்கத்தில், அது பெரிய விற்கிற கோட்டை உள்ள இடம். அந்த இடத்துல நானாகவே தனியாக கிளம்பி வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டு நான் ஊழியம் பண்ண போகிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது ஆண்டவர் சந்திப்பார், நான் உங்களை கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானாகவே கிளம்பிட்டேன். அங்கே போய் அந்த ஊரில் அந்த விற்கிற பெரிய கோட்டை விற்கிற உள்ள இடம் அது, அங்கே போய் நான் ஆண்டவர்கிட்ட டாக்ஸை கொடுத்து ஒவ்வொரு வீட்டை போய் நான் சந்தித்தேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க உடனே என்ன செஞ்சிட்டான், நீ என்ன ஊருன்னு கேட்டான். நான் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே இயேசுவை பற்றி நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னா, இல்லைங்க நான் எல்லாருக்கும் சொல்லலை, ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்டு கேட்குறாங்க, ஆண்டவர் சொல்லிட்டு வசனத்தை சொல்லியிருக்குது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டுக்கும் வசனத்தை சொல்லி அவங்களுக்கு நீங்கள் என்னுடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு சொல்லி என் பைபிள் மத்தேயில சொல்லியிருக்குங்க, அதை வச்சு சொல்கிறேன், அதெல்லாம் இங்கே சொல்லாத வேற எங்கேயும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை அங்கேருந்து கடுமையாக பேசினாங்க. பிறகு நான் என்ன செய்தேன், அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊரில் போய் சுவிசேஷம் அறிவித்தேன். அப்போ இது அறிவிக்கிறத அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பாஸ்டர் வயது முதிர்ந்தவர், அவர் என்னை இதை கவனித்தார். தம்பி நீ என்ன ஊருன்னு கேட்டார். அவர் பேர் தேவராஜ், அவர் பேர் பெரிய ஊழியக்காரர். அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவர் என்ன கேட்டார், பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே ஊழியம் பண்ண தம்பி, எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது, நீ எங்கே சாப்பிட்றேன்னாரு. நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன். படுக்க எங்கே படுக்கிற, எங்கேயாவது ஒரு மரத்தடியில் படுப்பேன், ஏதாவது மழை கிழ வந்துச்சுன்னா எங்கேயாவது ஒண்டிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு பார்த்துட்டு, வானாப்பா நீ நேராக என் வீட்டுக்கு வா, அங்கே எங்கே வேணாலும் நீ ஊழியம் பண்ணிவிட்டு அங்கே படுத்துக்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்ரு அப்படின்னு அந்த தேவராஜ் பாஸ் சொன்னார். அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. இவர் என்ன சொன்னார், என்னடா நீங்கள் எங்கேருந்து ஊழியத்துக்கு போக மாட்டீங்க, இவர் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே தங்கிக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஊழியம் செய்கிறார், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அழைச்சிட்டு வந்துட்டான்டான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அவரே இப்படி செய்யும்போது நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னை கண்டு அவருக்கு பிறகுலாம் அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பிறகு நாங்கள் இருந்தோம். அவர் என்ன செய்தார், அவருடைய தம்பி ஊர், அதுலேருந்து மயிலன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து மயிலத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இடையாளம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அவர் சொந்த ஊர், அந்த ஊரில் கொண்டாந்து என்னை விட்டார். அங்கே விடும்போது நான் அங்கேருந்து என்ன செய்தேன், அவர் சொன்னார், என்னால் உனக்கு சம்பளம் கொடுக்க வசதி இல்லைப்பா, 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவேன், இந்த வீட்டில் தங்கிக்க, இங்கே நீ ஜனங்களை ஆயத்தப்படுத்து, இது என்னுடைய சொந்த ஊர், நாங்கள் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு வீடாக போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள சத்தியத்தில் நடத்திக்கிட்டு வந்தேன். அப்படி வரும்போது அங்கே ஒரு 15 லேடிஸு இல்லை நான் கவர் பண்ணி அவங்கள சத்தியத்தை சொல்லி அவளை வழி நடத்தினேன். அதில் ஒரு லேடிஸ் பேர் வள்ளி, ஒரு லேடிஸ் பேர் போனா, ஒரு லேடிஸ் லட்சுமி, ஒரு லேடிஸ் பேர் ரஜினி, ஒரு லேடிஸ் பேர் பூவனா, ஒரு லேடிஸ் எழிலரசி,
ஒரு லேடிஸ் பேர் வந்து தமிழரசி. இப்படியாக ஒரு 10 பிள்ளைகளை 10 பெண்ணுங்களை ரெடி பண்ணினேன். ஆண்களை வந்து யாரும் கிடைக்கல. பிறகு அவங்கள வைக்கும்போது அவங்க சத்தியத்தை சொல்லி அவங்கள நல்ல வழி நடத்தி கொண்டு வந்து அவங்கள என்ன செய்தேன், ஞானஸ்தானம் அங்கே இருக்கிற ஏரியில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணுமே, இடம் இல்லையேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு திண்ணை கொடுத்தாங்க. ஒரு திண்ணையில் வச்சு உங்களுக்கு வந்து இடம் பத்தலை. அப்போது உடனே அவர் என்ன சொன்னாங்க, அந்த வீட்டுக்காரோட தம்பி புள்ள, அவர் பேர் ஜோசப்பு, அவர் என்ன சொன்னார், இடம் இருக்குது ஐயா, நீங்கள் வந்து வேணால் கட்டிக்கிங்க அப்படின்னு சொன்னார். அப்போது என்னை கட்டுறதுக்கு கையில் காசு கிடையாது. அப்போது நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பல இடத்துல என்னை வந்து கூப்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற இடத்துக்கெல்லாம் நான் வெளியே செய்து கொடுக்க கூப்பிடுவாங்க. நான் அங்கங்கேயும் போவேன். அங்கங்கேயும் போய் செய்து கொடுக்குற நேரத்தில் அவங்க கொடுக்குற காசை கொண்டுட்டு வந்து நான் வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன், கொடுப்பேன், அதிகமாக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அந்த காசை சேமிப்பு பண்ணி வச்சுருந்தேன். பிறகு அவங்கக்கிட்ட நிறைய கல் இருந்தது. நான் சொன்னேன், இந்த கல் எனக்கு கொடுத்தா போகிறோம், நான் ஆள் வச்சு கட்டிக்கிறேன்னா கட்டிக்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி என்ன எங்கிட்ட இருக்க காசை வச்சு ஆள் கூலி கொடுத்து அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து நானே கல்லை தூக்கிட்டு வந்து கொடுப்பேன். அப்போது ஒரு கொத்தனார் தேவைப்பட்டுச்சு. அந்த கொத்தனார் வந்து நாகர்கோயில், அவர் தான் அந்த பெரிய பாஸ்டருக்கு சர்ச்சு கட்டி கொடுத்தவர். அவரை வந்து இவர் அங்கே அனுப்பியிருந்தார். அனுப்பும்போது நான் அவர் கேட்டேன், ஒரு கொத்தனார் வேணும் அப்படின்னேன். நம்ம சர்ச்சு கட்டி கொடுத்த கொத்தனார் நாகர்கோயில், அவரை வர வைக்கிறேன், அவர் நல்லா செய்வார், அவரை வச்சு செஞ்சிங்கன்ட்டார் அந்த பெரியவர். சரின்ட்டு அவரை வச்சு அந்த சர்ச்சை கட்டினேன். திண்டிவனத்தில் கீழே அடையாளம்னு சொல்கிற ஊர். அங்கே கட்டி 4 பக்கம் ஒற்ற அளவுக்கு செவரை கொண்டு வந்தேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த காசு தான். கூலி கொடுத்து எல்லாம் செய்தேன். கொடுத்து ஒற்றை மட்டத்துக்கு வந்தது. உடனே நான் ஒரு இன்ஜினியரை கேட்டேன், இது ஒட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 4.5 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னார். கையில் பணம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடனே என்ன செஞ்சாங்க, அங்கே இருந்தவங்கெல்லாம், நீ என்ன இடத்த கொடுத்தா அவர் செவரே வச்சு கட்டிட்டார், இதுக்கு பிறகு இந்த இடத்த அவர் அபகரிச்சிருவார், அவர் அங்கேருந்து நீங்கள் காலி பண்ணணுன்னு சொல்லி அந்த ஊரில் அவருக்கு உபதேசம் கொடுத்தாங்க, செய்து சொன்னாங்க. அவர் பயந்துட்டார் அந்த ஊழியக்காரர். அவர் மனசில் வச்சுக்கிட்டு என்னை அங்கேருந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்னை காலி பண்ணணுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நடக்குது. அந்த 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 வெட்ட வெளிச்சில் 4 பக்கம் செவுறு உள்ளார மேலே துணியை கட்டி நான் ஆராதனை நடத்தின பிறகு ஆராதனை முடிஞ்ச உடனே தம்பி அப்படின்னாரு, என்ன சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. என் பசங்கள்லாம் எல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டாங்க, சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த இடத்த எனக்கு விட்டு கொடுத்துருப்பா, நீ போயிடுப்பா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அழுதுட்டேன். அழுது அந்த புல்பெட்டிலே உட்காந்து அழுகுறேன். அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவ்வளவும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு மறைப்பொருள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இவ்வளவும் சிரமப்பட்டு செஞ்சு என்னை இதை விட்டு போக சொல்கிறாங்களா ஆண்டவரே, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுத பிறகு நான் சொன்னேன், ஆண்டவரே அவங்க இடம் அவங்க கேட்குறாங்க, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே நான் எங்கேயும் போய் ஒரு சபையில் உட்காரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு ஒரு சபை நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு அழுதுட்டு எந்திரிச்சு பஸ் ஏறி நான் நேராக ஊருக்கு வரேன். ஊருக்கு வரும்போது அங்கே இந்திரா காந்தி சிலைன்னு பாண்டிச்சேரி உள்ளார நுழையும் போது அங்கே ஜீசஸ் மகால் இருக்குது, இயேசு அழைக்கிறார் இடம் இருக்குது, ஜெபகோபுரம். அங்கே எப்பொழுதுமே எங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போவேன். அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி அழுவும்போது அழுகுறேன், ஆண்டவரே நான் எங்கே போக, அடுத்த வாரம் நான் எங்கே ஆராதனை செய்யணும் ஆண்டவரே, நான் எங்கேயும் போய் உட்காரக்கூடாது ஆண்டவரே, என்னை ஊழியத்துக்கு அழைச்சது உண்மையாக இருந்தால் எனக்கு ஆண்டவரே நீங்கள் ஒரு இடத்த எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஜெபம் பண்ணது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்டேன். நான் கேட்குறேன், வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஒரு சர்ச்சில் ஆராதனை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு 85 வயசு இருக்கும், அவங்க சொல்கிறாங்க, தம்பி நீ அடுத்த வாரம் ஒரு சபையில் நீ செய்து கொடுப்ப, சபை நடத்துவேன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதாக ஆகிடுச்சு. சரி கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கையில் இருந்தேன். அப்போது அந்த ஊரில் ஒருத்தர், நான் அதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு நான் அந்த இதுக்கு இடையில ஒரு இடத்துக்கு நான் ஊழியம் செய்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க செய்து கொடுக்க. அந்த இடம் எங்கன்னு கேட்டால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கோழியனூருக்கும் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் கூப்பிட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன்.
அங்கே போகும்போது அங்கே எல்லாருமே வந்து இருந்தாங்க. நான் செய்தி கொடுத்த பிறகு அவர் பாஸ்டர் சொன்னார், அவர் பேர் விக்டரு, அவர் சொன்னார், ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னார். நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். அப்போ அதில் ஒரு சகோதரி, அவங்க பேர் மோகனா, அவங்க சொன்னாங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சிறுவந்தாடுலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன பண்ண நான் என்ன செய்தேன், அவங்கள ஜெபம் பண்ணேன். எந்த காரியத்துக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு ஐயா, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஊரில் எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, உனக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் கொண்டுட்டு வான்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னாங்க. உடனே இந்த நம்ம அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட அப்போது உடனே கேட்டுக்கிட்டு அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஐயா ஸ்தோத்திரம் என்ன தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியலையாம்மாண்ணா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்களே கடன் பிரச்சனைக்காக. ஆமாம் நான் தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னாங்க. எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும் ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு விட்டேன். அவங்களுக்கு வந்து சம்பளம் பேசி மாதம் 5000 ரூபா சம்பளம் பேசி 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன சொன்னாங்க, என்கிட்ட ஒரு அம்மா சபை நடத்தினா வீடு இருக்குது, இடம் இருக்குது, ஆள் கேட்டாங்கன்னாங்க. சரி சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனேன். அன்றைக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. பிறகு அந்த இடத்துக்கு போனேன். நான் போய் என்னை பார்த்தாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க பாஸ்டர்ன்ட்டா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன், எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்த முடியுமா, அந்த இடம் உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன், நீங்கள் அந்த இடத்துல ஜெபம் நடத்துங்கன்னு சொன்னாங்க. வாடகை தேவையில்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஆராதனை நடத்தினேன். இந்த ஆராதனை நடத்தின பிறகு அங்கே ஒரு ஆத்துமா கூட வரல. ஆனால் 3 பேர் தான் ஆத்துமாக்கள் வந்தாங்க. அதிகமாக ஆத்துமாக்கள் இல்லை. அந்த இடம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் உள்ள இடம், அதாவது எஸ்சி ஏரியா. அங்கே இருக்கும்போது யாருமே வரல. அங்கே ஒரு 3 வருஷம் ஊழியம் பண்ணினேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆத்துமா கூட வெளியே நம்ம அவ்வளோ நாளாக ஊழியம் பண்ணுறோமே, அங்கே இத்தனை ஆத்துமா சம்பாதிச்சோம், இங்கே வந்தவொன்னே ஒரு ஆத்துமா 3 பேருக்கு மேலே வேறலையே அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அந்த இடம் கொடுத்தவங்க, ஐயா ஆத்துமாக்கள் இங்கே வரல, இன்னொரு பாஸ்டர் இந்த இடத்த கேட்குறாரு, வாடகை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குயா, நீங்கள் காலி பண்ணிங்க அப்படின்னாங்க. அப்புறம் உடனே அதே நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமையே உடனே என்ன செய்யும், சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து என்னுடைய பொருள் புல்பிட்டு அந்த சேரு அங்கே இருந்த லைட்டு கீட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டேன். உடனே வந்தேன். அடுத்தது நம்ம எங்கே நடத்துறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ இந்த சகோதரி ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் தான் சபை நடக்குது. அப்போது அந்த ஊரில் வந்து இந்த ஊழியம் ஆரம்பித்தது 19வது வருஷத்தில். இந்த 19வது வருஷத்தில் இருந்து 3 வருஷம் அந்த இடத்துல நடத்தினேன். அதுக்கு பிறகு அந்த இடம் கொடுத்தவங்க இடம் வேணும்னு சொன்னதுனால காலி பண்ணி நான் திருப்பி 19, 20, 21, 22 அந்த இடத்த விட்டு காலி பண்ணி 22 ஒரு இடத்துல ஆயத்தப்படுத்தி நாங்கள் வந்தோம். அங்கே வரும்போது அந்த இடம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வீட்டில் கதவு இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, கதவு போடணுமே, ஆசாரி இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நானே ஆசாரி தான், நான் கதவு போட்டுக்கிறேன் அப்படின்னா. அப்போ பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பணம் இல்லையா ஐயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நானே கதவு போட்டுடுறேன், வாடகையில் கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. அப்போ இந்த சகோதரி ஒரு 20,000 ரூபா பணம் வட்டிக்கு வாங்கி கொடுத்தது. அதில் அந்த அவ்வளோ பெரிய வீட்டுக்கு நான் கதவு போட்டு அங்கே வாழ ஆண்டவர் 1 வருஷம் கிருபை செய்தார். அது 1923 அங்கே ஊழியம் செய்தேன். ஆனால் ஊழியம் செய்யும்போது அங்கே கிறிஸ்துமஸ் ஆராதனை ஏற்பாடு பண்ணினேன். அந்த ஊரில் எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி. பிறகு என்ன செய்யிட்டேன், அங்கே ஆராதனை செய்யலை. விடிய காலையில் நான் தங்கியிருந்த வீட்டிலேயே ஆராதனை செய்து வந்த ஜனங்களை உபசரணை பண்ணி அனுப்பினேன். பிறகு நான் என்ன செய்தேன், இப்படி இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு சொந்தமாக இடம் வேணுமேன்னு சொல்லி பிறகு நான் என்ன செய்தேன், அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பரலாங்க இருந்தாண்ட சின்ன குப்பம்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது. அந்த சின்ன குப்பத்தில் வெங்கடபதின்னு சொல்லி இந்த சட்டிப்பானை மண்பாண்டம் செய்யக்கூடியவர், அவர் அந்த இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஊழியத்தை ஆரம்பித்து 6வது மாதத்தில் 23வது வருஷத்தில் 6வது மாதத்தில் அந்த ஊழியத்தை நான் அந்த இடத்துல ஆரம்பித்தேன். அந்த இடத்துலேருந்து இதுவரையிலும் அங்கே தான் அந்த ஊழியத்தை செய்துட்ருக்கிறேன். இதுக்கு பிறகு என்னுடைய கொடுக்கப்பட்ட 5 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை முடித்தேன். எல்லாத்தையும் முடித்து அவர்களையும் நான் அனுப்பிட்டேன். எல்லோரும் போயிட்டாங்க.
இப்போ என்னை விட்டு இருக்கிறது நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பொம்பளை பிள்ளைகளில் ஒரு சின்ன பிள்ளையுடைய புருஷன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய நான் வீட்டுக்கு அழைச்சி வந்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அது புஷ்பான்ற ஒரு பிள்ளைய அதை கரூரில் கொடுத்தேன். அவர் எல்லாத்தையும் போட்ட பொருளெல்லாம் அபகரிச்சுட்டு இன்னும் உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தினால அவங்க அங்கே இருக்க முடியல. உடனே அந்த பிள்ளையை அழைச்சாந்து நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இதுக்கு இடையில் என்னுடைய பெரிய மகள் இருந்த பெரிய பொண்ணு கொரோனாவுக்கு முன்னாடி அது கேன்சர் வியாதி ஏற்பட்டு அது 3-4 மாதம் பெட்டில் இருந்து கொரோனாவுக்கு முன்னாடி அது ஆண்டவர்கிட்ட மரித்து போயிடுச்சு. அது பிறகு மனசு வேதனைப்பட்டு அதோடு நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். பிறகு நான் அந்த பெரிய மருமகனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தைகள் இல்லாது போச்சு. அவர் வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார். அதுக்கு பிறகு எங்களுக்கு தொடர்பு விட்டு போச்சு. அதுக்கு பிறகு இப்போது அங்கே இருந்து நான் பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடுன்ற ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வாடகை கொடுத்து அந்த இடத்துல ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு சொந்த இடம் கிடையாது. வாடகைக்கு எடுத்து தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வாடகை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய சொந்தக்காரர் மாமா ஒருத்தர் சேலத்துலேருந்து வந்தார். தம்பி நான் அங்கே வர்றேன்ப்பா அப்படின்னாரு. சரி வாங்க மாமான்னு சொல்லி அவர் பேர் பால்ராஜ். அவர் சேலத்தில் ஏற்காட்டில் அவருக்கு வீடு. அவர் ஏதோ சஞ்சலத்தில் வந்தார். வந்த பிறகு இப்போ என்கிட்ட இருக்கிறாரு. 3 மாதமாக என்கிட்ட இருக்கிறாரு. இப்போ 4ஆவது மாதம் அவர் என் கூட இருந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கார். நாங்கள் 2 பேரும் செஞ்சிட்ருக்கிறோம். இதுதான் உண்மையான சம்பவம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஆண்டவர்கிட்ட ஒரு சொந்த இடம் கிடைக்காம இன்றைக்கு வாடகையில் இருந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நான் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு கடைசியில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து இந்த சின்ன வயசில் உன்னை தாயின் கருவிலேருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரே, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிலவடித்து பாட்டினார். இன்றைக்கு நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சாட்சி கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து வந்துட்டுருந்தாங்க. அவர் சொன்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரி என்னை கூப்பிட்டு நீ சாட்சி சேகரிக்கிறதுக்கு சாட்சி கொடுக்க உங்களை கூப்பிட்டுருக்குறான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்த பிறகு இந்த சாட்சியை நான் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். எனக்கு வயசு இப்போது 72 வயசு ஆகுது. நான் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இடையில் வேலை கிடைச்சா இந்த ஆசாரி வேலை செய்கிறேன். ஆனால் மற்றபடி இந்த சினிமா பாட்டெலாம் நான் பாட மாட்டேன். ஆண்டவருடைய பாடலை தான் நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், ஊழியம் செஞ்சிகிட்ருக்கிறேன். இதுதான் நடந்த உண்மை. பிரியமானவர்களே, என்னை அழைத்த தேவன், என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளை பாடுகள் வரும்போது நம்மளை பயிற்றுவித்ததற்காக தான் நமக்கு பாடுகள் நமக்கு வருகிறது. தாவீது சொல்கிறானே, உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதத்தில் இருக்குது. அதனால் நாம் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது யோபை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். யோபுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் வந்தது. அவன் எல்லாத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து நடத்தினாரே, அந்த பொறுமை நமக்கு வேண்டும். அந்த அழுத்தம் நமக்கு, அந்த கட்டுப்பாடு நமக்கு வேண்டும். ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு செய்வார் என்கிற அறிவு, அந்த சிந்தனையோடு நாம் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒருபோது நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நம்ம பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நாம் விலகிடக்கூடாது. எது நடந்தாலும் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காது. எல்லாமே அவருடைய பாதத்தில் இருக்கும். அவருக்கு மறைப்பொருளான காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்மளை குறித்து அவர் எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு புரிந்து நடத்துவார் என்ற நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். பிரியமானவர்களே, இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் கஷ்டத்தை கண்டோ, வேதனையை கண்டோ, பாடுகளை கண்டோ ஒருபோது நம்ம ஆண்டவரை நாம் விட்டு போயிடக்கூடாது. நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரே, நமக்காக விளக்கரையும் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரே, நமக்காக சொல்லனா வேதனைப்பட்டிருக்கிறாரே, நமக்காக சாட்டடி வாங்கியிருக்கிறாரே, நமக்காக முகத்தில் காரி துப்பப்பட்டிருக்கிறாரே, அதெல்லாம் பொறுமையோடு நமக்காக செய்தாரே. நாம் அடிக்கிற இடத்துல அவர் அடிக்கப்பட்டாரே, நாம் அவமானப்பட்ட இடத்துல அவர் அவமானப்பட்டாரே. இதெல்லாம் நமக்காக தான் செய்தார் ஆண்டவர். இந்த அன்பு நமக்கு வேண்டுமே.
அதற்காக அவரை நாம் முடிவு பெறுந்தோம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரோ அத்தனை வருஷம் அவருக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும். எந்த வேதனையை கண்டு நாம் தற்கொலை பண்ணிக்கிறதோ இருக்கக்கூடாது. நாம் தற்கொலைக்கு எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. ஆனால் பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வருவான். அதெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் நம்மளை என்றைக்கு அழைக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு நம்ம ஓட்டத்தை ஓடணும். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான சாட்சி. உங்களிடத்தில் இந்த சாட்சியை முடிச்சுட்டு ஒரு பாடலை பாடி இதை நிறைவே நான் முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நீரே சுவே, என்னுயிரும் நீயே சுவே. எல்லாம் நீரே சுவே, என்னுயிரும் நீரே சுவே. என் வாழ்வில் நீரே சுவே, பொல்லாத உலகில் பொருள் ஏது வேண்டாம், பரம்பொருள் நீரே சுவே. பொல்லாத உலகில் பொருள் ஏதும் வேண்டாம், பரம்பொருள் நீரே சுவே. எல்லாம் நீரே சுவே, என்னுயிரும் நீரே சுவே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது இந்த ஊழியத்தை செய்கிற தானியேல் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போது அவர் குடும்பத்துக்காகவும் அவருக்கு நல்ல சரிகிற சுகத்தை கொடுப்பதற்காகவும் இந்த ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை எங்களை அழைத்து அவர் சிரமப்பட்டு எங்களை கொண்டு வந்து இந்த நடத்தினார். அதற்கு வேண்டிய பிரதிபலன் ஆண்டவர் பரலோகத்தில் அவர் கொடுக்கும்படியாக அவருக்கு நல்ல சரிகிற சுகத்தையும், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு, அவருடைய தாய் தகப்பன் எல்லாரும் கூட பிறந்த எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஊழியத்தை இன்னும் திறம்பட அவர் செய்வதற்கு நல்ல ஆண்டவரை காண்டாமிருகத்தினுடைய பலன் ஆண்டவரே சோத்திரம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தது போல அருமையான இந்த தானியேல் ஊழியக்காருக்கு ஆண்டவரை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, படிப்பு இல்லாத, அறிவு இல்லாத என்னை, படிப்பு அதிகம் இல்லை என்னக்கிட்ட இருந்தாலும் இந்த கொஞ்சம் படிப்பில் ஆண்டவருக்கு நான் கொஞ்சம் உண்மையாக இருந்தபடியினால இந்த தாயின் கருவிலேருந்து என்னை தெரிந்து கொண்டது பிரகாரம் என்னை இதுவரையும் இந்த சாட்சி நீங்கள் கேட்டீங்க ஆரம்ப நாட்களிலிருந்து இதுவரையிலும் என்னை நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக இந்த சாட்சி உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். என்ன நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். இதிலேருந்து குறிப்பாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாத. அந்த யோபுக்கு வந்தது போல் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ரெட்டனையாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தின் பாதையில் நாம் நடந்து போக வேண்டும். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு வசனம் என்ன சொல்ல, முடிவு பெருந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு வரியும் அவர் பாதுகாப்பாக செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் நமக்கு அதிகமாக செய்கிற தேவன். எனக்கு செய்த இவ்வளோ நன்மைகளை செய்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அதில் ஒருபோதும் நீங்கள் மனம் துவண்டு போயிடாதீங்க, கவலை துக்கப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை இந்த சாட்சியை அருமையான ஊழியக்காரர் இதை பிரதி பண்ணி, இதை தயார் பண்ணி எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அவர் நேரத்தை செலவு பண்ணி எங்களை இந்த அளவுக்கு சாட்சி கொடுத்து உங்கள் முன்னிலையில் எங்களை நிச்சயம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவருக்கு கொடாகூடிய சோத்திரம் பண்ணி அவருக்கு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.